இல்ல அதிமுகவின் தலைவர்களா இருந்த ஓபிஎஸ் சசிகலா அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனா நீங்க வந்து நேற்று வரை ஓபிஎஸ் ஆதரவாளராக அதுல அந்த அணியில பதவியிலே இருந்தீங்க. திரு ஜேசிடி பிரபாகரனும் இன்னைக்கு திடீர்னு விலகிட்டு வந்து நாங்க எல்லாரையும் ஒன்றிணைக்க போறோம் அப்படின்றப்போ இந்த நம்பகத்தன்மை அப்படின்றது இவங்க யாரு திடீர்னு வந்திருக்காங்க, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற கேள்வி வரும்ல? இல்லை ஏதாவது எங்களுக்கு ஒரு ஸ்பீடு வேணும் சார். நீங்கள் வந்து நான் என்ன சொன்னேன் அவரை பற்றி என்னுடைய பேட்டியில், என்றைக்கும் நான் அண்ணன் தான் சொல்லுவேன். அவரை கட்சியிலிருந்து நீக்க நினைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்லுவேன்னு சொல்லி நான் தெளிவுபடுத்திட்டேன். மிக தெளிவாக அது போச்சு, அது இல்லை பிரச்சனை. ஆனால் நாளுக்கு நாள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு கட்சி பின்னாடி போகிறதும் அதை தொடர்ந்து செயல்படுவதுமா போய்கிட்டு இருக்கிறது எனக்கு சரியாக வரல. அதனால் அவரை நான் எந்த காலத்துலேயும் தப்பு சொல்ல விரும்பலை. நான் என்ன சொல்கிறேன், எல்லாரும் சேரணுன்றேன். இந்த இயக்கம் 7 முறை 7 தொகுதிகளில் டெபாசிட் காலி. இது யார் சொல்கிறா? திரு அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக பேசுகிறாரு. 2வது இடத்திற்கு போய்விட்டது அதிமுக. நாங்கள் எங்கள் நிலைப்பாடு தான் சரியாக இருக்குது, ஏடிஎம்கே நிலைப்பாடு சரியா இல்லைன்றதை அவர் ரொம்ப நீட்டாகவே அடித்து சொல்கிறார். ஆகவே மக்கள் செல்வாக்கை அதிமுக இழந்து விட்டதுன்னு சொல்கிறார் பாரதிய ஜனதா கட்சி. அப்போ பாரதிய ஜனதா கட்சியில் அவருடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. அவரை வம்புக்கு எடுத்தாங்க, அவர் பேசி சொல்லிட்டார். பாதிப்பு அதிமுகவுக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு. இந்த எலெக்ஷனில் இப்போ 0ன்னு ஆயிடுச்சு. நாடாளுமன்றத்தில் இது நடந்ததா இல்லையா? ஒரு பிரபாகரன், அதாவது வந்து நம்ம விஜயகாந்தனுடைய சன் விஜய் பிரபாகரன், அவர் வந்து நிற்கிறார். நின்றுட்டு அவர் லீடிங்கில் போயிட்டே இருக்கு சார். அது கொஞ்சம் தானே உங்களுக்கு தெரியும். கருகே 4000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் விஜய் 4300 ஓட்டு. யூஆர் கரெக்ட். விஜய் பிரபாகரன் ஐயோ ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு கூட ரொம்ப ஆதங்கப்பட்டேன் நான். ஐயோ ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த தொகுதியிலேருந்து எனக்கு வந்த நியூஸ்லாம் அவர் ஜெயிச்சிருவாருன்னு தான் வந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். பாவம் கொஞ்சம் ஓட்டில் தோத்துட்டாங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா, 5 தொகுதிகளை அதிமுக எடப்பாடியிடமிருந்து பெற்ற அவர் லீடிங்கில் போயிட்டே இருக்கார் ஒரு தொகுதியில். இதை ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் செய்ய முடியவில்லை? ஒரு கட்சி ஒற்றுமையாக இல்லை என்று சொன்னால் அந்த கட்சி வெற்றி பெற்றதாக இந்தியாவின் சரித்திரமே இல்லை. நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது. சிங் யாதவ், அகிலேஷ் யாதவ் ஓகே ஒற்றுமையை வலியுறுத்துறீங்க. அதுதான் அந்த வெளிப்பாட்டை தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். இன்னும் யாருக்கு நாங்க எதிரியா போக விரும்பலை. இப்போ ஓகே கேட்போம். நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்ட்ட தோல்விக்கு காரணம் சொல்லி தொண்டர்களை பழக்கப்படுத்துவது நியாயமா? 7 தோல்வி 8 தோல்வி ஆயிருச்சு, இன்னும் தோல்விக்கு காரணமோ? இன்னைக்கு வந்து இபிஎஸ் சொல்றாரு, நாங்க வந்து நானும் பிரேமலதா மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனோம், எங்கிட்ட பெரிய கூட்டணி இல்லை, அங்க நிறைய பேர் பிரச்சாரத்துக்கு போனாங்க அப்படின்னு காரணம் சொல்லி தோல்விக்கு பழி சுமத்துவது இல்லை அதற்கு வந்து இதுதான் காரணம்னு சொல்லுவது சரியா இருக்குமா? இன்னும் எத்தனை தோல்விகளை வந்து கடக்க வேண்டியிருக்கு? மத்தியில ஆளுகிற ஒரு மிக அதிகாரம் அடைத்த பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து பல முறை படையெடுத்து வர்றார். ஒட்டுமொத்த அமைச்சரே வருது. ஒருபுறம் 11 கட்சியினுடைய கூட்டணி வலிமையோடு ஊரூரா போய் அதிமுக குறித்தான தவறான பிரச்சாரம். 2 கிடையாது, பிரதமர் யாரும் சொல்ல முடியாத நிலையில தடுமாறிக்கொண்டு அதிமுக போட்டியிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகள்ல அதிமுக கட்சி இருக்குமா, சின்னம் இருக்குமா, என்ன நடக்குமோங்கிற ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துல அந்த படிக்கட்டில் நடந்து கஷ்டப்பட்டு அதிமுகவை பாதுகாக்கவே காலம் முடிஞ்சது. அப்போ கடைசி நேரம் வரைக்கும் தேர்தல் கமிஷன் வந்து சின்னம் அதிமுக தான் சொல்ல வரைக்கும் மனசு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் அதிமுக தைரியமாக புதிய வேட்பாளர்களை அம்மா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி புதிய வேட்பாளர்களை களம் காண வைத்து எந்த செலவும் இந்த 2 கட்சிகளையாக செலவே செய்யாம அதிமுக களம் காண்டு 1 கோடி பேர் வாக்களிச்சுட்டாங்க. ஒற்றை நபராக அம்மா பிரேமலதா அம்மா அவர்கள் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போனாங்க. இவர்கள் மட்டும்தான் போனாங்க. எடப்பாடியார் 40 இடங்கள் மட்டும்தான் போக முடிஞ்சது. அப்ப குறுகிய கால அவசரம் இதையெல்லாம் தாண்டி எப்படி ஏக முடியுங்க? இது என்ன பெரிய தோல்விங்கிறீங்க? ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல சார். இது முதல் முறை, 2ஆம் முறை அல்ல. நீங்க 7-8 முறையை கடந்து விட்டது. பாருங்க, தொண்டர்களுக்கு தவறான தகவலை இவர் பரப்புறாங்க. அதாவது வந்து இவரால கூட்டணி போச்சு, இதனால ஆயிடுச்சு அப்படி எடப்பாடி சொன்னா இருந்தீங்களா? இப்ப திமுக இருக்கிற கூட்டணி கட்சி எல்லாம் அப்படியே அதிமுக கொண்டிருந்தா அம்மாவை ஜெயிச்சிக்கலாமே சார். இதுவல்ல தேர்தல், இதுவல்ல வியூகங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வீட்டு கட்சி அமைக்க கட்சி வேண்டாம் போது கட்சி வேண்டும் வருது. அப்போ நம்மோடு ஒத்து வரக்கூடிய நமக்கு திமுக ஆகாத ஒரு நிலைப்பாடு,
இப்போ பாஜகவும் வேண்டாம்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சிக்காரர் சொன்னாங்க. எல்லாருடைய கருத்தையும் கேட்டுத்தான் முடிவெடுத்தாங்க. அப்ப பாஜக நகவும் சதயமாக திரு பன்னீர்செல்வம் இருக்காரு, இப்ப தினகரன் சேர்ந்துட்டாரு. இப்ப இவரெல்லாம் சேர்ந்து கொண்டு அதிமுக வீழ்த்த நினைக்கிறாங்க. ஆனா அதிமுக பாஜகவே வேண்டாம்னு சொல்லி தெளிவா முடிவெடுத்து தேர்தல் சந்திக்குது. இப்ப என்ன பிரச்சனைங்க? இந்த இடைப்பட்ட காலத்தை வைத்துக் கொண்டு கூட அதிமுக 1 கோடிக்கு மேல் வாக்குகளை வாங்கியிருக்கிறது சொன்னால் தொண்டர்களை மீண்டும் இந்த இயக்கம் பாதுகாத்திருக்கிறதுங்க. இந்த இயக்கத்தை பறிகொடுக்க வேண்டும் என்று விரும்பியிருந்து பாதுகாத்திருக்கிறது அதிமுக. அப்படிப்பட்ட தலைவர் எடப்பாடியார். அவரை புகழாக நான் சொல்ல விரும்பல. அதாவது அவரை பொறுத்தவரையில் தனி மனிதனாக ஊர்வலாக அவருடைய பிரச்சாரம் தான் மிகப்பெரிய ஹீரோ இருந்தது. எளிய முறையில இயல்பான முறையில நடைமுறையில 20% ஓட்டு வந்திருக்கு. இல்ல திரு புகழேந்தி என்ன சொல்ல வர்றாரு? 4000 ஓட்டுல தோத்துட்டாருங்க. இது ஓபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலாவோ இருந்திருந்தா அந்த 4000 இன்னும் கொஞ்சம் கூடி இருக்கும்ல, வெற்றி பெற்றிருக்கலாம்ல. இப்படி இழந்ததாக சொல்லப்பட்ட தொகுதிகள் 2021லயும் 30 தொகுதி சொன்னாங்க சார். 240 தொகுதியில பாஜக ஜெயிச்சது தேசிய அளவுல. கணக்கு பாருங்க, 150 தொகுதியில 100 ஓட்டு 200 ஓட்டு 300 ஓட்டு 1000 2000 ஓட்டு ஜெயிச்சது. எல்லாம் அப்ப என்ன சொல்றீங்க சார்? தேர்தல் 1 ஓட்டு 2 ஓட்டு 10 ஓட்டு பார்க்க முடியாது சார். நீங்க இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அப்ப சீமான் என்ன சொல்றீங்க? சீமான் தான் காரணம்னு சொல்லலாமா? போன சட்டமன்ற தேர்தல் தினகரன் சொன்னாங்க சீமான் வாங்கிய வாக்காக அதிமுக தோற்று சொல்லலாமா? சுயேட்சைவாதி பல சுயேட்சை நின்றாங்க, அவங்க கூட 1000 ஓட்டு வாங்கினாங்க. அதெல்லாம் சொல்ல முடியுமா சார்? இப்படியா அப்படியே சார். தேர்தல் என்பது ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்தது. சூழ்நிலைக்கு ஏற்ப தேர்தலில் வியூகம் அமைப்பதற்கு ஏற்ப வெற்றி தோல்வி மாறி மாறி வருது. அப்ப இது தோல்வி இல்லைன்னு இன்னும் சொல்றீங்க? நிச்சயமாக தோல்வி இல்லை. அதிமுக 2024 பெரும் வெற்றியை பெறுவதற்கு அனைத்து முயற்சி இனிமேல் பண்றோம். ஏன்னா இதுவரை சார் உங்க தெரியுங்களா, இதுவரை நீதிமன்றத்தில் யார் கூட கட்சி யார் கஷ்டப்படுத்தினா முயற்சி பண்ணா இனிப்போ ஒற்றை ஏற்றுக்கோங்களா? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.